கூப்பிடுறதுக்கு மாமா கால் பண்றாரு. ஹலோ. யோ அறிவு, உனக்கு எத்தனை தடவையை ஃபோன் பண்றது? நான் உடனே உன்னை பார்த்தாகணும். சீக்கிரம் கிளம்பி வா. நான் இங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கையா. என்னால இப்பெல்லாம் எதை பத்தியும் யோசிக்க முடியலையா. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் பண்ண ஆபரேஷன்ல பெரிய தப்பே நடத்திருக்கையா. எல்லாமே அந்த ஒரு பயத்தினாலதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது எல்லாமே பாழா போயிடும். இந்த பார், இந்த தொழில நான் கைலாசியாரா டாக்டர்னு ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு என்னையா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஜாலியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கையா. இங்க பார், உடனே நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. லேட் பண்ணாத, சீக்கிரம் வாயா. ஆதி, இன்னைக்கு மதியம் என்ன சமைக்கட்டும்? நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்து சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே பாரதி. மாமா என்ன தேடுறீங்க? இல்லை மாப்ள, என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில, பார்த்தீங்களா? மாமா சார்ஜ் போட்டிருக்கீங்க. ஓ, வர வர ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு மாப்ள. என்ன அறிவு, கிளம்பியாச்சா இல்லையா? இதோ கிளம்புறேன். நான் தான் ஏற்கனவே வரேன்னு சொன்னேன்ல. சீக்கிரம் வாங்க. அறிவு, நேத்தே உங்ககிட்ட பேங்க்ல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னல, அதை முடிச்சிட்டியா? இல்லக்கா, நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்க்க முடியல. இப்போ இன்னொரு வேலையாக வெளியில் போகிறேன். வரும்போது அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஆதி, டிஃபன் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இல்லை பாரதி, எனக்கு வேண்டாம். ஆதி, ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி. சரி, நான் மதியம் வந்து சாப்பிட்றேன். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் சமைக்க போறேன் பாரதி. சமைக்க போறீங்களா? என்னம்மா சொல்றீங்க? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். அம்மா, சொல்றத கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா, நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. முடியவே முடியாது பாரதி, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். ஐயோ அம்மா, ரெண்டு பேரும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சண்டை போட்டுட்டு இருக்கோமா? நாங்க எப்படி சண்டை போட்டோம்? ஆமா தமிழ், நாங்க தான் சண்டை போடவே இல்லையே. அப்படியா? அப்ப வாங்க 3 பேரும் சேர்ந்து சமைப்போம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஏன் பாரதி, தமிழ் சொன்னது உனக்கு தோணல பாத்தியா? இவளுக்கு என்னதான் தெரியாம இருக்கு. சரி சரி, ஓவரா பேசாதம்மா. சமைக்க ஆரம்பிக்கலாமா? சரி வா.
அம்மா இது கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. போதும். ம்ம். ரொம்ப சூப்பர் பாரதி, நல்லா இருக்கு. அம்மா நானும் டேஸ்ட் பாப்பம்மா, எனக்கும் கொடுங்க. இந்தா. ஆ சுடுதே. ஏய் ஐயோ பாத்து பாரதி, ஊதி கொடுக்க மாட்டியா? ஏய் சுற்றுச்சா? ஏய் கேடி. சும்மாவா சொல்ற? இருடி சூடாவே குடுக்குறேன். இந்தா. பாரதி, டாக்டர் வேற சரியான பயந்தாங்குழியா இருக்கான். டேய் போடா. இன்னும் விஷயமா இருக்கும். எதுக்கு டாக்டர் மாமாவுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொன்னாரு? டாக்டரோட குரல்ல வேற கொஞ்சம் பதட்டம் தெரிஞ்சது. என்ன இன்னும் காணோம்? அறிவு, என்ன டாக்டர் அப்படி என்ன தலைப்புற காரியம்? எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு தெரியுமா? நீங்க போன் பண்ணதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ அறிவு, நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் தலைப்புற விஷயம் தாயா. அந்த ஆதிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? எவ்வளவு நாள் இந்த வேலை நடக்குது? சார் நான் எதுவும் பண்ணல சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியா? இந்த பார், நீ பணத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததா சொல்றாங்க. உண்மையா இல்லையா சொல்லு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அன்னைக்கு கூட ஆதி சார் உங்க லேப்டாப்ல ஏதோ தேடிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை வெளியே போக சொன்னேன். நீங்க என்ன தப்பா சொல்றீங்களே சார். எந்த ஆதியை சொல்ற நீ? நீங்க கூட ஹார்ட் ஆபரேஷன் பண்ணீங்களே, அந்த ஆதி சாரை தான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு போனதும் உங்க லேப்டாப்ல ஏதோ தேடிட்டு இருந்தாரு. நான் தான் சத்தம் போட்டு அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டேன். செக் பண்ணும்போது அவங்க டோனரோட ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. நான் தான் சார் அதை க்ளோஸ் பண்ணேன். நீ ஏன் அதை அப்பவே கிட்ட சொல்லல? சார் உங்ககிட்ட சொன்னா என்ன நீங்க திட்டுவீங்க சார், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனா இன்னைக்கு வேற வழி தெரியல சார், அதனால தான் நான் சொல்லிட்டேன். நம்ம லேப்டாப்ல ஏதாவது பார்த்தாராமா? அது தெரியல சார், ஆனா நான் அவரை பார்த்ததும் திட்டிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டேன். சரி நீ போ. இந்த விஷயம் இப்பதான் எனக்கே தெரிய வந்தது. எனக்கு கையும் உடல காலும் உடல, அதனாலதான் உனக்கு உடனே போன் பண்ணி வர சொன்னேன். ஆமா, ஆதி உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சானா? இப்ப வரைக்கும் ஆதி இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது, நான் நீங்கன்னு இல்ல, இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆதிக்கிட்ட மாட்டிப்போம். அதை விட இந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா ஆதி எப்படி நடந்துப்பான்னு யோசிக்க கூட முடியல என்னால. எது எப்படியோ ஏன் வேலை போக போறது உறுதி. நான் நடு ரோட்ல நிக்க போறது உறுதியா? போறவன் வரவெல்லாம் என் மூஞ்சில காரி துப்ப போறான். இப்ப என்னையா பண்ண போற? இங்க பாரு,
ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டு. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதியா. டாக்டர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானே நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கேன். விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு யோசிக்காம புலம்பிட்டே இருந்தா என்ன ஆகுது? இது ஆதிக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். இல்லனா இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அந்த குடும்பத்துக்கு தெரியாம ஹார்ட் தூக்கி உங்க மாப்பிளைக்கு வச்சிருக்கோம். இந்த விஷயம் மட்டும் அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவங்க கேஸ் போட கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க நம்ம கிட்ட நேர்ல வந்தா கூட ஏதாவது பேசி சமாதானப்படுத்தலாம். இது மீடியா போலீஸ்னு போச்சுன்னு வச்சுக்க, பிரச்சனை நம்ம கைய மீறி போயிடுயா. அது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் உள்ள போக வேண்டியிருக்கோம். டாக்டர் அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏற்கனவே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. அவங்களால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க அறிவு. ஆனா பிரச்சனை உங்க மாப்பிள்ளை ரூபத்துல வருது. அதை என்ன பண்ண போறோம்? யோ அதான் கட் பண்றது தெரியுதுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? இங்க பாரு, டாக்டர் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னார். அது விஷயமா உனக்கு ஏதாவது தெரியுமான்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கலன்னு உடனே நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டேன். டாக்டருக்கே இப்பதான் விஷயம் தெரியுமா, அதனால பதறி போய் என்ன கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். சரி உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். போன வெய்யா. யாரு அது? அதான் நம்ம பிரச்சனையில சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆளு. ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு நடந்த சர்ஜரியில ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல மூணாவதா இன்னொருத்தர் பேசினாரு. யாரா இருக்கும்? இங்க பாரு அறிவு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த பிரச்சனைய மொத்தமா முடிச்சு வர வழிய பாரு. உங்களுக்கு உதவி பண்ணிட்டு தினம் தினம் நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கையா. எனக்கும் குடும்பம், மனைவி, புள்ள குட்டியெல்லாம் இருக்கியா. ஒரு தப்பு பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, சத்தியமா என்னால முடியல அறிவு. ஆக மொத்தத்துல இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அறிவு, சொல்லிட்டேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதி உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன? நீங்க போங்க, பாத்துக்கலாம். அதான் நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், போங்க. சார் என்ன பண்றீங்க சார்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அன்னைக்கும் இதே மாதிரி தானே உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டேன். மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? டாக்டர் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல வெளியே கிளம்புங்க. ஒரு 5 நிமிஷம், எனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் சிஸ்டர். ப்ளீஸுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. ப்ளீஸ் சிஸ்டர். நீங்க என்ன சொன்னாலும் என்னால அலோவ் பண்ண முடியாது சார். முதல்ல கிளம்பி போற வழியை பாருங்க சார். ப்ளீஸ் சிஸ்டர், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த தப்பான விஷயத்துக்காகவும் இதை பண்ணல. என்னோட இதயத்துல பிரச்சனை இருந்தது. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு டோனர் மூலமா எனக்கு இதயம் கிடைச்சது. ஆனா அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு சார். சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை கேட்கிறேன். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர். இறந்து போனவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சிஸ்டர். வேற எந்த விதமான தப்பான எண்ணத்துலையும் நான் அட்ரஸ் கேட்கல. அந்த ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், வேற எந்த காரணமும் இல்லை. தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்களேன் ப்ளீஸ். சார் என்ன சார் நீங்க என்ன வம்பல மாட்டி விட்டுருவீங்க போல. யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீங்க கிளம்புங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா?
இந்த மாதிரி பணம் கொடுக்கற வேலை வச்சுக்காதீங்க சார். சிஸ்டர் ப்ளீஸ், நான் பணம் கொடுக்கறத தப்பா பார்க்காதீங்க. நீங்க செய்யற இந்த உதவிக்காக நான் கொடுக்கற ஒரு சின்ன கிஃப்டா நினைச்சுக்கோங்க. என்கிட்ட எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் யாரும் தெரியாத ஒருத்தர் கொடுத்த இதயம் தான் என் உயிரே காப்பாத்திருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், அப்பதான் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மரியாதையா இருக்கும் சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், புரிஞ்சுக்கோங்க. சார், நான் உங்களுக்கு உதவி செய்றேன். ஆனா எனக்கு பணம்லாம் வேண்டாம். சிஸ்டர், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன உதவியா நினைச்சுக்கோங்க. இதை லஞ்சமா பார்க்காதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க உதவி பண்றீங்க. என்ன உங்க அண்ணனா நினைச்சு வாங்கிக்கோங்களேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். சரிங்க சார், நீங்க இங்கே இருங்க. நான் டாக்டர் வர்றாரான்னு பாத்துக்கிறேன். அப்போ பாசுவோட இதயம் தான் எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கா? சார், டாக்டர் வராரு சார். ஆதி, எப்போ வந்தீங்க? ஏமா, சாரு வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டியா? சரிம்மா, நீ போ. என்ன ஆதி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் டாக்டர், உங்களை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா? அந்த அர்த்தத்துல சொல்லல ஆதி. எப்பவுமே என்ன பார்க்கணும்னா ஓன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவீங்க. திடீர்னு வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரலான்னு நினைச்சேன். பட் நீங்க இந்த மாதிரி டைம்ல நான் எது கேட்டாலும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். அது தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன ஆதி, ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீங்க உண்மையை சொல்லலைன்னா நான் இன்னும் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். என்ன ஆதி, ஏன் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசுவீங்களா? கையெடுங்க. டாக்டர், உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். எனக்கு ஆபரேஷன் அப்ப என்னெல்லாம் நடந்தது, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஆதி, விடுங்க ஆதி. அட விடுங்க ஆதி, நான் சொல்றேன்ல, விடுங்க விடுங்க ஆதி. சொல்லுங்க, என்னோட இதயம் யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி வந்தது? இது
எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கலனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க டாக்டர். இத பாருங்க ஆதி, நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ பிரெயின் டெட்டான ஒருத்தரோட இதயம் எங்களுக்கு கிடைச்சது. அதை தான் நான் உங்களுக்கு பொருத்தி இருக்கேன். அதுக்காக பண பரிமாற்றம் கூட நடந்தது. மத்தபடி வேற எதுவுமே நடக்கல. நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ஆதி. டாக்டர், இப்படிலாம் சொல்றதுனால நீங்க சொல்றதெல்லாம் நம்பி நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நீங்க இதை எப்படி பண்ணீங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆதி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை காப்பாத்தணும்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க ஆதி. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வாசுவோட இதயம் மட்டும்தான். அவங்க ஃபேமிலியில கேட்டப்போ அவங்க யாருமே ஒத்துக்கல. அதனால அவங்க பர்மிஷன் இல்லாமலே வாசுவோட இதயத்தை எடுத்து உங்களுக்கு பொருத்தி வச்சிட்டோம்.